மாதம் முழுவதும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல் இருப்பதாக. என்னோடு கூட பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். The book of Philippians chapter 4 verse 6 and 7. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த வசனங்கள் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். Do not be anxious about anything, but in every situation by prayer and petition with thanksgiving present your request to God, and the peace of God which transcends all understanding will guard your hearts and minds in Christ Jesus. என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே பிலிப்பி சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நாட்கள் பயங்கரமான அழுத்தம் நிறைந்த கவலைகள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஃபேமிலி ப்ரெஷர்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின்ஸ், மினிஸ்ட்ரி பர்டன்ஸ், ஹெல்த் கன்சர்ன்ஸ், சரீரத்திலே ஆரோக்கிய பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், ஊழியத்திலே பிரச்சனைகள், குடும்பத்திலே அழுத்தங்கள், இப்படி அநேக சூழ்நிலைகளுக்குள்ளாக மக்கள் இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாவற்றிலும் பயங்கரமான ஒரு காரியம் நம்மை தாக்குகிறது என்னவென்று சொன்னால் கவலை என்கிற ஒரு காரியம். கவலை என்னது? இந்த உலகத்தில் கவலையே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளே இருக்கிறோம். anxious world, peace in an anxious world. அதுதான் என்னுடைய செய்தியின் தலைப்பு இன்றைக்கு. கவலை நிறைந்த உலகத்திலே தேவ சமாதானத்தை பெறுவது எப்படி? How to receive peace in the midst of anxiety என்கிற காரியத்தை இன்றைக்கு உங்களோடு கூட சில நிமிடங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், பிலமோன் போன்ற புஸ்தகங்கள் அங்கே சிறைச்சாலையிலிருந்து பவுல் எழுதுகிறார். அங்கே சிறைச்சாலை எழுத பொழுதும் 4ஆம் வசனத்தில் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுது என்னவாருங்க, சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என்று அங்கே எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 2 வசனத்திலிருந்து 3 காரியங்களை உங்களோடு நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தவிர்க்க வேண்டிய ஒன்று, நாம் செய்ய வேண்டிய ஒன்று, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த 3 காரியத்தை உங்களோடு பேச விரும்புகிறேன். நாம் தவிர்க்க வேண்டிய ஒன்று, a problem to avoid. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை தவிர்க்க வேண்டும் என்று அங்கே வேதம் தெளிவாக சொல்கிறது. நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. there is something that we need to practice, we need to do in our lives. மூன்றாவதாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை குறித்தும் இந்த வேதத்தில் இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, முதல் வார்த்தையிலே லைன்லே இருக்குது, கவலையை தவிர்க்கணும். அல்லேலூயா. வாட் இஸ் சம்திங் தட் we need to avoid? அங்கே போட்டிருக்கு the problem to avoid. அது என்னவென்று சொன்னால் anxiety, worry, be anxious for nothing என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். இது ஒரு ஆலோசனை அல்ல, இது கட்டளையாக சொல்கிறார். it is not a suggestion, it is a divine instruction. ஆண்டவரிடமிருந்து வருகிற கட்டளை என்னவென்று சொன்னால் do not worry about anything. அது எப்படிங்க நம்மளால இருக்க முடியும்? இவ்வளவு பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள், உள்ளத்திலும் வெளியிலும் மனுஷனால் வருகிற பிரச்சனைகள், சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகள், இவைகள் மத்தியிலே எப்படி நம்ம இவைகளை செய்ய முடியும்? ஆனால் வேதம் சொல்கிறது கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. anxiety is not just a feeling. இந்த கவலை என்பது ஒரு உணர்வு மாத்திரமல்ல, இட்ஸ் a burden we carry instead of casting it on God. தேவனிடத்தில் வைப்பதற்கு பதிலாக நம்ம சுமக்கிறோம் பாருங்க, ஒரு பாரம் தான் இந்த கவலை. பாரம். anxiety is a natural human response. நம்ம பிரச்சனை வரும்பொழுது இயற்கையாகவே நம்ம வாழ்க்கையில் வர்றது கவலை. ஆனால் அது எப்போ ஆபத்தா முடியுதுன்னு சொன்னா, அந்த கவலை நம்மை கட்டுப்படுத்தும் பொழுது, அந்த கவலை நம்முடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்தும் பொழுது, anxiety becomes dangerous when it begins to control our
thoughts and weaken our faith. நம்முடைய விசுவாசத்தை இது பலவீனப்படுத்துச்சுன்னா அந்த கவலைக்கு ரொம்ப டேஞ்சர் அது. ஹல்லேலூயா. நீங்கள் சில போஸ்டெல்லாம் போட்டிருப்பீங்க, டிரான்ஸ்ஃபார்லாம் போட்டிருக்காங்க, டேஞ்சர் அப்படின்னு போட்டிருப்பான். இன்னைக்கு ஆண்டவர் கவலை வந்து ஒரு பெரிய டேஞ்சர். நம்ம வாழ்க்கையிலே அது பயங்கரமான காரியங்களை அது செய்து விடுகிறது. நம்மை கட்டுப்படுத்துவதற்கோ நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கோ பலவீனப்படுத்துவதற்கோ நாம் இடம் கொடுக்கக்கூடாது. Worry is often the result of trying to carry the burdens that belong to God. கர்த்தரிடத்தில் வைக்க வேண்டிய கர்த்தரிடத்தில் கொடுக்க வேண்டிய பாரத்தை நம்ம சுமக்கும் பொழுது கவலை நம்ம வாழ்க்கையில மேற்கொள்ள ஆரம்பித்து விடுகிறது. இந்த இடத்துல போட்டிருக்குது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? இல்லை கொஞ்சம் சின்ன கவலையெல்லாம் நீங்கள் வச்சுங்க, பெரிய கவலையை மட்டும் தூக்கி ஆண்டவர் மேலே வச்சுருங்க. அவாய்ட் பிக் வரிஸ் அப்படின்னு மட்டும் போடல. இங்கே போட்டிருக்கு all forms of worries, family worries, church worries, financial worries, நிறைய worries இருக்குது. அப்படி தானே? கவலை இந்த உட்காந்துருக்க பார்த்தாலே தெரியுது நிறைய பேர் முகத்தில். எப்படா புது மாதம் பிறந்துருச்சு, என்ன செய்ய போகிறோம், டாக்டரை பார்க்கணுமே, இந்த ஆளை பார்க்கணுமே, அந்த வீட்டை தட்டிடுவானே இந்த கடங்காரன், இப்படி நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வேதம் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அல்லேலூயா, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இங்கே இந்த கவலை என்ன செய்கிறது சொன்னால் அது நம்ம மனதை அது சிதற பண்ணுகிறது, ஆவிக்குரிய பலன் எல்லாம் உறிஞ்சி விடுகிறது. இட் ட்ரெயின்ஸ் அவர் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, ஸ்ட்ரென்த். அது மாத்திரமல்ல, விசுவாசத்தை காலி பண்ணுகிறது. இட் டெஸ்ட்ராய்ஸ் அவர் ஃபெய்த். நம்முடைய விசுவாசத்தை இது காலி பண்ணுகிறது. லூக்கா 10:41 லூக்கா 10:41 அங்கே மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மார்த்தாளை மாத்திரம் நம்மளை பார்த்து சொல்றாரு, சகோதரியே, சகோதரா, சிஸ்டர், பிரதர், மகனே, மகளே, ஆண்டவர் நேராக சொன்னா என்ன சொல்றார்? அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்படுகிறாய். You are worried about many things. You are worried and troubled about many things. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். திருமண காரியத்தை குறித்து கலங்குகிறாய், பொருளாதார பிரச்சனைகளை குறித்து கலங்குகிறாய், என்ன படிக்கிறது, என்ன எதிர்காலத்தில் என்ன செய்வது, இப்படி அநேக காரியங்களை worried and troubled about many things என்று ஆண்டவர் அங்கே பார்த்து சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியத்தில் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. விவசாயி போய் என்ன பண்ணுறாரு, விதைக்கிறாரு. விதைச்சிட்டு டெய்லி போய் மழை வருதா வருதா வருதான்னு பார்த்துட்டு இருந்தா வந்துடுமா பார்த்துட்டு இருக்கனால அது யார் கண்ட்ரோலில் இருக்குது? விதைச்சிட்டோம்ப்பா, இனிமேல் செய்ய வேண்டியது நீங்கள் தான் பண்ணணும். என்னது? நீங்கள் தான் பண்ணணும். அவருடைய கவலைப்படுறதுனால மழை வந்துடுமா? ஆண்டவர் தான் மழையை தரணும். அல்லேலூயா. சிலத்தில் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் வச்சுட்டு ஐயோ நடக்குதா நடக்காதா அப்படின்னு நம்ம கவலைப்பட்டு இருக்கிறோம். கவலைக்கு பதிலாக என்ன செய்யணும்? இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் கவலைப்படாதவர்கள் மாத்திரம் சொல்ல. மத்தேயு 6:24 வரைக்கும் வாசித்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 முறை ஆண்டவர் சொல்றாரு, டு நாட் வரி, கவலைப்படாதுங்கன்னு சொல்றாரு. ஆனால் இங்கே இன்னொரு வசனம் சொல்லுது, ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க. அப்போ சிலவற்றுக்கு கவலைப்படலாம், சிலவற்றுக்கு படக்கூடாதுன்னு சொல்லி அப்படி இல்லை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். ஹல்லேலூயா. என்பதை சொல்லப்போனால் worry is sin. கவலை என்பது ஒரு பாவமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்று சொன்னால் கவலை என்பது ஆண்டவர் எங்கே சொல்றாரு, அதை செய்யக்கூடாது, படக்கூடாது என்கிற காரியத்தை கட்டளையாக கொடுக்கும் பொழுது அதை நம்ம வாழ்க்கையில் இது மீறும் பொழுது இது பாவமாக இருக்கிறது. ஸோ தவிர்க்க வேண்டிய ஒன்று கவலை. ரெண்டாவதாக செய்ய வேண்டிய ஒன்று, இதை செஞ்சாதான் அது தவிர்க்க முடியும். செய்ய வேண்டியது என்ன? தி பிராக்டிஸ் டு அப்ளை. நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஒன்று இருக்குது. அதுதான் 2வது பகுதியில் போட்டிருக்கு. எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கவலைப்படாதுங்க அப்படின்னு சொல்ல விட்டுறல. அப்புறம் என்ன ஒன்று செய்ய வேண்டிய இருக்குது. அது என்ன செய்யணும்னா, எல்லாவற்றையும் குறித்து, இன் எவ்ரிதிங். இது சின்ன காரியம் பெரிய காரியம் இல்லை, எல்லாவற்றையும் குறித்து எப்படி செய்யணுமா? 3 காரியம் போட்டிருக்கு. விண்ணப்பம், ஸ்தோத்திரம், ஜெபம். இந்த 3க்கு முக்கியம். விண்ணப்பம், ஸ்தோத்திரம், ஜெபம்.
இந்த மூன்றையும் தினந்தோறும் செய்கிற இந்த வாழ்க்கையில இந்த கவலையை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. விண்ணப்பம், ஸ்தோத்திரம், ஜெபம். எல்லாம் சொல்லுங்க, விண்ணப்பம், ஸ்தோத்திரம், ஜெபம். பிரேயர் அப்படின்னு சொன்னா இட்ஸ் a general communion, daily walking with God. தேவனோடு நடக்கிற ஒரு காரியம், பொதுவான ஒரு உரையாடல், உறவு, அதை குறிக்கிற நான் ஜெபம் என்று இந்த இடத்திலே பவுல் குறிப்பிடுகிறார். ஜெனரல் கம்யூனியன், ஒவ்வொரு நாளும் தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனோடு பேசுகிற ஒரு வாழ்க்கை. நம்ம நடக்கும் போதே எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், அதுதான் ஜெபம். ஜெபம் என்றால் இட்ஸ் a general communion with God. பெட்டிஷன், அடுத்து என்ன போட்டிருக்குன்னா பெட்டிஷன், இல்லாவிட்டால் சப்ளிகேஷன். விண்ணப்பம் அப்படின்னு போட்டிருக்கு. விண்ணப்பம் என்று சொன்னால் ஸ்பெசிபிக் நீடு, குறிப்பிட்ட ஒரு தேவையை ஆண்டவரிடத்திலே சொல்லுவது, குறிப்பிட்ட ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்திலே சொல்லுவது. ஆண்டவரே, இந்த தேவை எனக்கு இருக்கிறது, இந்த நபருக்கு இந்த காரியம் தேவைப்படுகிறது, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட காரியத்துக்காக being specific about our needs. Lord, provide this need, heal this person. இந்த நபரை சுகமாக்கும், இந்த பிரச்சனைக்கு தீர்வு தாரும், இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்யும். பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் குறித்து பாருங்க, எவ்ரி டீடைல் ஆஃப் யுவர் லைஃப். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட சொல்றதா அப்படின்னு நினைக்காதுங்க, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். ஒரு சின்ன காரியம்னா கூட, பைபிள் வாசிக்கும்போது தூக்கம் வரதா சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. எப்போ இதை போய் என்னடா தூக்கம் வர சொல்றது? ஆண்டவரே, பைபிள் வாசிக்க திறந்தா தூக்கம் வரதப்பா, கிருபை தாங்கப்பா அப்படின்னு நம்மளுங்க ஓப்பனாக ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு வேதனையாக இருக்குது ஆண்டவரே, ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட எதையும் என்ன பண்ணுங்க, எல்லாவற்றையும் அப்படிங்கிற காரியம் அங்கே சொல்லப்படுகிற நம்ம பார்க்குறோம். அப்போ தினந்தோறும் ஆண்டவரோடு நடக்கிற பழக்கம், குறிப்பிட்ட காரியங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிற ஒரு காரியம். மூன்றாவதாக ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஒரு ஆளை சொல்லுங்க பார்க்கலாம். இதான் ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் த கீ. அது என்னன்னு சொன்னா, நம்ம பதில் வர்றதுக்கு முன்பாகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இது நீங்க செய்ய போறதுக்காக நன்றி. ஆண்டவரே, இது எனக்கு நடத்தி தர போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாசலை நீ திறக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். லார்ட், ஐ தேங்க் யூ ஈவன் பிஃபோர் தி ஆன்சர் கம்ஸ். பதில் வர்றதுக்கு முன்பாகவே நன்றி செலுத்திக்கிட்டே இருப்பீங்கன்னா கவலையெல்லாம் விசுவாசமா மாறிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் இதை செய்ய போறாரு, கர்த்தர் இதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நேரத்தை நம்ம நம்ப வேண்டும். ட்ரஸ்ட் காட்ஸ் டைமிங். ஆண்டவருடைய ஞானத்தை நம்ம நம்ப வேண்டும். ட்ரஸ்ட் காட்ஸ் விஸ்டம். ஆண்டவருடைய ஞானம் நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் ஞானமாக செய்கிறார். அவர் அதனதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். ஆகவே அதை நம்பி, ஆண்டவரே, நீங்க செய்வீங்க, அற்புதம் செய்வீங்க, சுகம் தருவீங்க, விடுதலை தருவீங்க, ஆண்டவரே தந்து விட்டீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அப்போ நன்றியோடு கூட நீங்க வேதத்தில் நிறைய பகுதியில் பவுல் அப்போஸ்தலன் சொல்ற ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று தெசலோனிக்கேயர்ல எழுதுகிறார். கொலோசியர் 4ஆம் அதிகாரத்திலும் அவர் எழுதுகிறார், ஸ்தோத்திரமும் ஜெபமும். பாருங்க, அங்கே 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருங்கள். ஸ்தோத்திரமும் ஜெபமும் சேர்ந்து இருக்க வேண்டும். நிறைய இடத்துல ஜெபம் பண்றோம், ஸ்தோத்திரம் பண்ற கிடையாது. எதிர்பார்ப்போடு ஒரு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது கிடையாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்திலே விழித்திருங்கள். தேங்க்ஃபுல். ஆண்டவரே, இது செய்ய போறதுக்காக நன்றி. அப்புறம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படின்னா ஆண்டவர்கிட்ட எல்லாம் சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் இறக்கி வச்சிருங்க. ஹல்லேலூயா. லோடை என்ன பண்ணிடுங்க, இறக்கி வச்சிருங்க. லோடை தூக்கிட்டே இருக்காதுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியல ஒரு சம்பவம். ஒரு அரிசி மூட்டையை தூக்கிட்டு பஸ்ஸில் ஏறினானா. பஸ்ஸில் ஏறினோன்னா சீட்டில் உட்கார்ந்தோடனே அரிசி மூட்டையை தூக்கி வச்சுருந்தானா. என்னப்பா பஸ்ஸில் ஏறிட்டு அரிசி மூட்டையை தூக்கி தலையில் வச்சுருக்க, இந்த பஸ் என்ன சுமக்கிறதே பெருசு, இந்த மூட்டையும் சேர்த்து சுமக்கணுமா, எனக்கு தானே இன்றைக்கி டிக்கெட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான், மூட்டையை தூக்கி வச்சுருந்தானா. அவன் பக்கத்தில் முட்டாளே, மூட்டையை கீழே இறக்கி வை, இந்த பஸ்ஸு ஒன்றையும் மாத்திரம் இல்லை, மூட்டையும் சேர்த்து சுமக்கிறதா. அப்போ ஆண்டவன் நம்ம சுமக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய கவலையும் சுமக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இறக்கி வைக்கணும் ஆண்டவருடைய சமூகத்தில்.
வேதத்தில் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாளுடைய வாழ்க்கையில் வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் அதிகமான நெருக்கங்கள், பாடுகள், கண்ணீர்கள், அழுகை, வேதனை, ஒரு குறைவு இருந்துச்சு, பிள்ளை இல்லை என்கிற ஒரு காரியத்தினாலே அவருடைய வாழ்க்கையில் அதிகமான நெருக்கம், குடும்பத்தாரால் வந்த நிந்தனைகள், அவமானங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய சமூகத்திலே போய் அவள் தன் இருதயத்தை ஊற்றினாள். ஹல்லேலூயா. இருதயத்தை ஊற்றுகிறதுன்னா அப்படி எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டா. எல்லாத்தையும், ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளையை தாங்க. இந்த மாதிரி நிந்தனை இருக்கிறது, அவமானம் இருக்கிறது. புருஷன் என்னை பாராட்டினாலும் உள்ளே இருக்கிற வீட்டில் இருக்கிறவர் என்னை அவமானப்படுத்துகிறார்கள். எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அவள் இறங்கி எந்திரிச்சு போகும்போது ஒன்று கூட தூக்கிட்டு போலியாம். பைபிள் சொல்லுது 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை, துக்கமுகமாக இருக்கவில்லை. நம்ம நிறைய இடத்துல ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணிட்டு அப்புறமா ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்குது, அப்படி துக்கத்தை என்ன பண்ண தூக்கிட்டு தான் போகிறோம். துக்கமுகமாக இருக்கவில்லை. நிறைய ஜெபம் பண்ண வராங்க, ஆனால் என்ன பண்ணுறதில்ல, பாரத்தை பலிபீடத்தில் இறக்கி வைக்கிறதில்ல, ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைக்க விடுறதில்லை. ஒவ்வொரு பிரச்சனையும் ஜெபமாக மாற்றுங்கள், பயத்தை விண்ணப்பமாக மாற்றுங்கள், வேதனைகளை ஸ்தோத்திரமாக மாற்றுங்கள். இங்கே விண்ணப்பம், ஜெபம், ஸ்தோத்திரம் ஏதோ குறிப்பிட்ட நேரத்திற்காக அல்ல. ஜெபம் என்பது அது தினந்தோறும் கர்த்தரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை. விண்ணப்பம் என்பது குறிப்பிட்ட தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்றது. இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த கவலைகள்லாம் ஓடி போயிடும். ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம், விண்ணப்பம், ஸ்தோத்திரம், ஜெபம், விண்ணப்பம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது குறைய கவலை மேலே போயிடும். இது கூட்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஹல்லேலூயா, நம்ம வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அடுத்தது ரொம்ப முக்கியம். இப்படி நம்ம செய்யும் பொழுது, அப்பொழுது அப்படின்னு போட்டிருக்க, அப்பொழுது 7ஆம் வசனத்தில் அப்பொழுது ஒரு வார்த்தை இருக்குது, தேவ சமாதானம். எல்லாம் சொல்லுங்க, தேவ சமாதானம். ஹல்லேலூயா. இங்கே ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தருகிறார், ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் என்னன்னா தேவ சமாதானம். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பொழுது இந்த தேவ சமாதானத்துக்கு நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சமாதானம், பீஸ், அது எப்படிப்பட்டதுன்னா அது தேவ சமாதானம். எல்லாம் சொல்லுங்க, தேவ சமாதானம். மனுஷன் கொடுக்கிறது இல்லை, தேவனிடத்திலிருந்து வருகிறது. ரெண்டாவது, இந்த சமாதானம் எப்படிப்பட்டதுன்னா புரிந்து கொள்ள முடியாதது, எல்லா புத்திக்கும் மேலானது. மூன்றாவது, இந்த சமாதானம் எப்படிப்பட்டதுன்னா நம்மை காத்து கொள்ள முடியும், இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்து கொள்கிறது. நான்காவது, இந்த சமாதானம் என்னன்னா அது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தான் இருக்கிறது. இவ்வளவு காரியத்தையும் அங்கே பவுல் சொல்லுகிறார் பாருங்க. பீஸ், இந்த தேவ சமாதானம் என்கிற ஒரு காரியத்தை குறித்து இங்கே சொல்லுகிறார். இது நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாதது, இது விலையேற பெற்றது இந்த சமாதானங்கிறது. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, the nature of this peace, 4 காரியம் சொல்ல விரும்புகிறேன். நேச்சர், இந்த சமாதானத்தின் தன்மை என்னன்னு சொன்னா அது தேவனால் கொடுக்கப்படுகிற ஒன்று. ஹல்லேலூயா. It's not a human peace, it's not a temporary peace, it's a divine peace. அது தெய்வீக சமாதானமாக அது இருக்கிறது. இந்த 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 சமாதானம் எப்படிப்பட்டது அப்படின்னா it surpasses all understanding, எல்லா புத்திக்கும் மேலானது. அப்படின்னா உள்ளத்தில் ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தராரு, அதை யாரும் புரிஞ்சிக்கவே முடியாது. என்ன பிரதர் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அப்படியே கலக்கடையாமல் இருக்கிறீங்களே, எனக்கே தெரிலப்பா. அது உள்ள என்ன இருக்குது, ஒரு சமாதானம். பீஸ் in the midst of storm, புயலின் மத்தியிலே ஒரு அமைதி, நிச்சயமில்லாத ஒரு சூழ்நிலையிலே ஒரு அமைதி. calm in the middle of uncertainty, அதுதான் தேவன் கொடுக்கிற ஒரு சமாதானம் என்று சொல்லி பார்க்கிறோம். rest in the middle of unanswered prayers, நம்ம வாழ்க்கையிலே ஜெபத்திற்கு பதில் இல்லை, ஆனாலும் ஒரு என்னது, ஒரு இளைப்பாறுதலோடு இருக்கிறோம். இந்த சமாதானத்தை விவரிக்கவே முடியாது. இல்லை சொல்லுங்க, it cannot be explained, it can only be experienced. இது என்ன செய்ய முடியாது, நம்ம வாழ்க்கையில் விவரிக்க முடியாது. அதான் பவுல் சொல்றாரு, எல்லா புத்திக்கும் லாஜிக்கல் சென்ஸே அது நமக்கு அதை பண்ண முடியாது. we cannot make sense of it. அதை என்ன புரிஞ்சுக்கொள்ள முடியாது. அந்த சமாதானத்தை ஆண்டவர் தரார். ஹல்லேலூயா. it cannot be explained but it should be experienced. அதை நம்ம அனுபவிக்க தான் பார்க்க வேண்டும்.
இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பவுல் சொல்றாரு, உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். காத்துக்கொள்ளும் அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷில் காட் அப்படின்னு போட்டிருக்கு. இட் வில் காட் யுவர் ஹார்ட்ஸ். பாருங்க, அந்த பீஸ் ஆஃப் காட் தேவனிடத்திலிருந்து வருகிறது. இட் டிரான்சென்ட்ஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ள முடியாதது. அது மாத்திரமல்ல, இட் வில் காட் யுவர் ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ். பவுல் அப்போஸ்தலன் இப்போ எங்கே இருக்காருன்னா சிறைச்சாலையில் இருக்கிறார். அவரை சுற்றிலும் நிறைய காட்ஸ் இருக்கிறாங்க. அங்கே பாதுகாக்கிற போர்ச்சேவர்கள் இருக்கிறார்கள். எதுக்கு? பவுலை யாரும் பிடிச்சிட்டு போயிடக்கூடாது, தப்பிச்சு ஓடிடக்கூடாது, பவுல்கிட்ட யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பட்டணத்தை காவல் காக்கிற காவலாளிகள் இருக்கிறார்கள். ஒரு வீட்டை காக்கிற காவலாளி இருக்கிறார்கள். சில தீமையான காரியங்கள் உள்ளே வராதபடிக்கு, தீமையான மனிதர்கள் உள்ளே வராதபடிக்கு பாதுகாப்பதற்காக இருக்கிறார்கள். இந்த 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 காட் அப்படிங்கிறது மிலிட்டரி டேர்ம், அது இராணுவ சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. இது என்ன செய்யுமா? இந்த தேவ சமாதானம் ஒரு போர் வீரனை போல நம்முடைய மனசுக்கோ நம்முடைய சிந்தைக்கோ வெளியே நின்று நிற்குமா? என்ன செய்யுமா? நம்முடைய இருதயத்தில் தான் இமோஷன்ஸ், உணர்ச்சிகள்லாம் வருது, உணர்வுகளில். நம்முடைய பயம் உள்ள இருதயத்தில் நுழையும் போது அது வெளியே, ஏய் பயமே வெளியே போ அப்படின்னு துரத்தி விடுமா? என்னது? இந்த சமாதானம். கவலை வந்து கதவை தட்டும் போது யார் இருக்கா? வாட்ச்மேனா? சமாதானம் நிற்குது, போர் வீரனுமா நிற்குது. கவலை வந்து உங்கள் வீட்டை வந்து தட்டும். அப்போ என்ன செய்யும்? அதை திறக்க மாட்டேன், போ வெளியே அப்படின்னு இந்த சமாதானம் என்ன பண்ணுமா? வெளியே நின்றுக்குமா? திஸ் பீஸ் இஸ் நாட் பாசிவ், இட் இஸ் ப்ரொடெக்டிவ். இந்த சமாதானம் கவலைகள், பயங்கள் நம்ம வாழ்க்கையில் வரவிடாதபடிக்கு, உள்ளே நுழையாதபடி தடுக்குது. இருதயத்தில் உணர்ச்சிகள் மாத்திரமல்ல, மைண்ட்லையோ அது என்ன பாதுகாக்குது. மைண்டு, சிந்தைகள், சிந்தை அது என்ன செய்யுதுன்னா, இந்த சிந்தையில் தான் என்ன உண்டாகுது? ஒரீஸ் ஆர் ஃபார்ம்டு. கவலையே அங்கே தான் ஆரம்பிக்குது. சிந்தை அது அப்படி இருக்குமோ, இது இப்படி இருக்குமோ அப்படின்னு என்ன பண்ணுறோம்? இது நடக்குமா, நடக்காதா? எங்கே தான் வருது? இந்த சிந்தையை உள்ள தோன்றாதபடி நம்ம பாதுகாக்குது. நம்முடைய சிந்தையை விசுவாசத்தினால் நிரம்பி இருக்க உதவி செய்யுது. ஹல்லேலூயா. இங்கே சிந்தையில் தான் என்ன உண்டாகுது? ஃபியர்ஸ் ஆர் இமேஜின்டு. பயத்தை நம்மளே கற்பனை செய்து கொள்கிறோம். ஒரீஸ் ஆர் ஃபார்ம்டு. கவலை நமக்குள்ளாக அந்த சிந்தையில் தான் உருவாகிறது. டவுட்ஸ் ஆர் என்டர்டைன்டு. இந்த மைண்டில் என்ன பண்ணுறோம்? வி என்டர்டைன் டவுட்ஸ். சந்தேகத்தை நம்ம மனசில் என்ன பண்ணுறோம்? தங்குவதற்கு இடமளிக்கிறோம். ஆனால் அந்த பீஸ் என்ன பண்ணுது? சமாதானம் இதெல்லாம் உள்ள நுழையாதபடி பாதுகாக்குது. ஹல்லேலூயா. இந்த மனசில் பயம் உருவாகக்கூடாது. இந்த மனசில் தவறான சிந்தைகள், கற்பனைகள் வரக்கூடாது. இந்த மனசுக்குள்ளாக சந்தேகங்கள் வரக்கூடாது என்று அது போர் வீரனை போல நிற்குது. ஏய் வராத, உள்ள போவாத, அந்த சிஸ்டருக்குள்ள என்ன பண்ணாத, உள்ள போய் சந்தேகத்தை ஏற்படுத்தாத, பிரச்சனையை உண்டாக்காத, பயத்தை ஏற்படுத்தாதன்னு அது காட் பண்ணுது. அதாவது பாதுகாக்குது. அப்படிப்பட்ட ஒரு சமாதானம். அடுத்தது ஒரு வார்த்தை போட்டிருக்கு, இது எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக தான் நடக்குது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக. கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில இது நடக்காது. கிறிஸ்துவுக்குள்ளாக, இன் கிரைஸ்ட். இன் கிரைஸ்ட். பீஸ் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் சர்க்கம்ஸ்டான்சஸ். இட் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் எனி அதர் திங். இட் இஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் கிரைஸ்ட், இன் த பர்சன் ஆஃப் கிரைஸ்ட். அது எப்படின்னா, அவர் மேலே நம்பிக்கை வைப்பது நிமித்தமாக, அவரை அறிவது நிமித்தமாக, பை நோயிங் ஹிம், பை ட்ரஸ்டிங் ஹிம், பை ரெஸ்டிங் ஆன் ஹிஸ் ப்ராமிசஸ். அப்படி வாக்குத்தத்தத்திலே சார்ந்திருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த சமாதானம் இவ்வளோ வேலை செய்துங்க நமக்கு. ஹல்லேலூயா. அது தேவனிடத்திலிருந்து வருகிறது, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது வருகிறது. ஹல்லேலூயா. அது எல்லா புத்திக்கும் மேலானது, யாரும் விவரிக்க முடியாது, அது அனுபவிக்க தான் முடியும். நீங்கள் பைபிளில் 2-3 உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படகுல போகிறாரு. படகுல அப்படிதானே? மார்க் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க, வேகமாக வாசிங்க. கப்பனின் பின்னணியில் அவர் நித்திரையாக, அவர் தலையணையை வைத்து என்ன பண்ணாரா? எங்க தலையணை பிடிச்சாருன்னு தெரியல. தலையணையை வைத்து என்ன பண்ணாரா? நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே
பாருங்க, பைபிள் முழு பைபிளையும் இந்த ஒரு இடத்துல தான் இயேசு தூங்கினார்னு போட்டிருக்கு. அதையும் அவங்க தூங்க விடல, எழுப்பிட்டாருங்க. மற்ற உறங்காமல் தூங்காமல் தான் நிறையா இருக்கு. இங்க என்ன பண்றாரு? அவர் சரீரத்தில் மாம்சத்தில் வந்தபடினால அவர் நித்திரையா இருக்கிறார். களைப்பு இருந்தது. ஆனா சுற்றில என்ன இருக்குன்னா, புயல் அங்க அடிக்குது. படகுக்குள்ளாக தண்ணீர் வரதுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. எல்லாம் கவலைப்பட்டு என்னது கத்தம் போடுறாங்க. அவர் எழுப்பி, ஆண்டவரை எழும்பு, ஆண்டவரை, என்ன தலையில வச்சு தூங்கிட்டு இருக்கிறீரு? நாங்க இத்தனை பேரும் நிக்கிறோம், கவலைப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு. இவங்க கவலைப்பட்டு இருக்காங்க, சாவ போறோம் அப்படின்னு. பாருங்க, அவ்வளோ சூழ்நிலை இருந்தோம், அவர் என்னவா இருந்தாரா? அமைதியாக நித்திரை பண்ணி கொண்டு அவருக்குள்ளாக என்ன மீறி என்னத்தையா நடந்துற போது. ஹல்லேலூயா. கடவுளுக்கு என் பிதாவின் சித்தத்துக்கு மாறாக ஒன்றும் நடக்க போவதில்லை. என் வாழ்க்கையில சில காரியங்கள் நிறைவேற வரைக்கும் ஒன்றும் எந்த புயலும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. ஸ்டார்ம் அவுட் சைடு, பீஸ் இன்சைடு. ஸ்டார்ம் அவுட் சைடு, வெளியே புயல், ஆனால் உள்ளே சமாதானம். இந்த சமாதானம் என்பது, பீஸ் இஸ் நாட் தி அப்சன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், இட் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. சமாதானம் என்பது பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. அதன் மத்தியில் ஒரு அமைதி. அடுத்த உதாரணம் நீங்க பாருங்க, 12ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் வாசிக்கிறோம். அங்க ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்கான். அது யாரு? பேதுரு. போர் சேவர்கள்லாம் தூங்காம காத்துட்டு இருக்கிறானுங்க. பேதுரு என்ன செய்யறாருங்க? அடுத்த நாள் என்ன நடக்கும்னே தெரியாது, சாவா என்னன்னே தெரியாது, பிடிச்சி வச்சுட்டா. ஏற்கனவே யாக்கோபை கொலை பண்ணிட்டானுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தது பேதுருவையும் சிறைச்சாலையை பிடித்து அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவர்களாக ஏற்படுத்தி அங்கே காக்கிறார்கள். அந்த நாள் ராத்திரியிலே வெளியே கொண்டு வந்து அவனை விசாரித்து, அவனுக்கு மரண தண்டனையா என்ன செய்ய போறனே தெரியல. ஆனா அந்த ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலினால் கட்டப்பட்டு, வெளியே போர் சேவர்கள் இருப்பது சிறை, கை கட்டப்பட்டிருக்குது. நடுவே என்ன பண்ணிட்டு இருந்தாரு? தூக்கம் வருமா உங்களுக்கு? என்னடா நடக்க போகுது? இப்போ 4ஆம் தேதி வரைக்கும் நிறைய பேர் தூங்க மாட்டாங்க தமிழ்நாட்டில். என்னடா நடக்குது? பெட்டியை பார்க்குதா? அது மாதிரி தூக்கமே வராது. இங்க பேதுருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனால் பேதுரு என்ன பண்றாரு? நடப்பது நடக்கட்டும், கர்த்தருடைய சித்தம் இல்லாம ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா. 2 சேவர்கள் நடுவே, சேவகர் தூங்கல, நம்மால் தூங்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரச்சனை உள்ள ஆள் இவர் தான், ஆனால் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வந்து, வெளிச்சம் பயங்கரமா அடிக்குது, ஆனாலும் தூக்கம், நல்ல தூக்கம். அங்க என்னது வந்து என்னது எதுல தட்டுறாரு? பேதுரு விழாவில தட்டி, எந்திரிப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அயர்ந்த நித்திரையா இருக்கிறார். அதான் பாருங்க, ஸ்டார்ம் அவுட் சைடு, பீஸ் இன்சைடு. இது இட் cannot be explained. இதை விவரிக்க முடியாது, அனுபவிக்க தான் முடியும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். பழைய ஏற்பாட்டில் தானியேலை பாருங்க. தானியேல் எங்க தூங்குறாரு? அவர் தூங்குனாருன்னு பையில், ஆனா என்ன நிம்மதியா இருக்கிற. சுத்தில என்னது? கத்துனாருன்னு போடல, அழுதாருன்னு போடல. அங்கே சிங்க கபிலே போடப்பட போகிறார். ஆனா இந்த வசனத்தை அப்படியே டிட்டோவா பயிற்சி வைத்தது தானியேல். பவுலும் அங்க பயிற்சி வைத்திருக்கிறாரு. தானியேல் என்ன சொல்றாரு பாருங்க, ஜெபம், விண்ணப்பம், ஸ்தோத்திரம், 3 சொன்னல. இந்த 3மே 6ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தில் இருக்கு பாருங்களேன். 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்க வேணுங்க. தானியேலோ வென்றால் பத்திரத்துக்கு என்ன ஆயிடுச்சு? என்ன பத்திரம்? உங்களுக்கு புது இடம் வாங்கி தரணியா பத்திரம்? இது என்ன பத்திரம்? சாவ போற சிங்கத்துல வாயில கெபியில கொண்டு போட போறாங்கன்னு பத்திரத்துக்கு என்ன ஆயிடுச்சு? கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பொழுதிலும் வீட்டுக்குள்ளாய் போய் எருசலேமுக்கு நேர பலகணிகள் திறந்திருக்க முன் செய்து வந்தபடியே, நல்ல கவனிங்க, முன் செய்து வந்தபடியே ஜெபம் பண்ணி. அப்படின்னா ஜெனரல் கம்யூனிட்டி வாஸ் டெய்லி வாக்கிங் வித் காட். இளம் வயதில் இருந்தே கர்த்தரோடு நடக்கிற அந்த பழக்கம் இருந்தது. ஜெபம் பண்ணி முன் செய்து வந்தபடியே தினந்தோறும் கர்த்தரிடத்தில் பேசுகிற, காலை மத்தியானம் ராத்திரியில பேசுகிற அந்த அனுபவம், தினந்தோறும் கர்த்தரிடத்தில் நடக்கிற அனுபவம். அடுத்த வசனத்தில் 11ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவரே, இப்படி ஒரு கட்டளை பிறந்திருக்குது, ஆனாலும் நீர் என்னை காப்பாற்றுவீர். ஹல்லேலூயா. இப்படி ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை, ஆஸ்கிங் காட் ஃபார் ஹெல்ப். ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யணும்,
சிங்க கெபியில போடுவதற்காக கட்டளை பிறந்திருக்கிறது. நீங்க எனக்கு உதவி செய்யணும், இந்த பிரச்சனையில நீங்க எனக்கு உதவி செய்யணும். விண்ணப்பம் பண்ணினானா. மூணாவது ஸ்தோத்திரமும் பண்ணான். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். 10ஆம் வசனத்துல என்ன பட்டிருக்கு? 10ஆம் வசனத்துல ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஆண்டவரே, சிங்கத்தை நீ கட்டி போடுறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏன்னா இதுல தப்புவிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். ஏன் ராஜா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். முன்கூட்டியே ஸ்தோத்திரமும் பண்ணிட்டான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஸ்தோத்திரம் செலுத்தினான். He gave thanks to the Lord. அவன் ஸ்தோத்திரம் செலுத்தினான் போட்டிருக்கு. அவன் பாருங்க, பவுல் சொன்ன அந்த அத்தனை காரியத்தையும் தானியேல் அன்னைக்கு செய்கிறார். என்ன செய்யறாரு? விண்ணப்பம் பண்றாரு, ஜெபம் பண்றாரு, ஸ்தோத்திரமும் பண்றாரு. prayer, petition and thanksgiving, walking with God. ஏதோ தேவைக்காக மாத்திரம் ஆண்டவர்கிட்ட போய் நெருக்கத்தில் போறதில்ல, தினமும் ஆண்டவரோடு பேசணும். குறிப்பிட்ட தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லணும். ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்ற விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. prayer, petition and thanksgiving, இது நம்ம வாழ்க்கையில பழக்கமா இருக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தானியேல்ல போட்டிருக்கு. ராஜாவுக்கு தூக்கம் வரல. யாரு பத்திரத்தில் கையெழுத்து போட்டானோ, யாரு சிங்க கெபியில தூக்கி போடணும்னு சொன்னானோ, அவனுக்கு அங்க தூக்கம் வரல. அவனுக்கு நித்திரை வராமல் போயிற்று. ஆனா தானியேல், பிரச்சனையில் இருக்கிற ஆளு தூங்குது, பிரச்சனை இல்லாத ஆளு தூக்க மாட்டேங்குது. இதுதான் it cannot be explained, it should only be experienced. ஹல்லேலூயா. அது ஆண்டவர் தருகிறான். சிங்க வாயில ஆண்டவர் கட்டி போட்டாரு. ஆண்டவர் அற்புதம் செய்தார். தானியேலை வெளியே கொண்டு வந்தார். ராஜா கர்த்தரே தெய்வம் என்பதை அறிக்கை செய்ய கர்த்தர் கிருபை தந்தார். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஒரு காரியம். பாருங்க, இந்த 3 காரியம் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ரிஜெக்ட் ஆங்ஸைட்டி, ரீப்ளேஸ் வித் பிரேயர் அண்ட் பெட்டிஷன் அண்ட் தேங்க்ஸ்கிவிங். அதை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் அந்த கவலை இருக்கிற இடத்துல மாற்றுங்க. அண்ட் ரிசீவ் திஸ் பீஸ், த பீஸ் ஆஃப் காட், பீஸ் which transcends all understanding, and the peace which will guard your hearts and mind. இந்த சமாதானம் செய்கிற ஊழியம் என்னன்னா, அது பாதுகாக்கிற ஊழியத்தை பண்ணுது. ஹல்லேலூயா. அது பாதுகாக்குது. சமாதானம் நம்ம மனசுக்குள்ளாகவும் இருதயத்துக்குள்ளாகவும், மனசு என்ன பண்ணுது? யோசிக்குது, இருதயம் உணர்றது, திங்கிங் அண்ட் ஃபீலிங். ஆகவே தான் ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படி போட்டிருக்குது, அந்த அந்த அது என்ன செய்யுமா? சமாதானம், it will control the way you think and feel. உங்க வாழ்க்கையில நீங்க உணர்கிற சிந்திக்கிற காரியத்தை அது கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம் அந்த சமாதானம். ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அமெரிக்க தேசத்தில் ஒரு வனாந்திர பகுதியில் ஒரு மனுஷன் தனியாக ஹாட் ட்ரை சம்மரில் மிகவும் வறண்ட ஒரு கோடை நாட்களிலே அந்த அந்த வனாந்திர பகுதியிலே அவர் கடந்து போய் கொண்டிருந்தாராம். எங்கே பார்த்தாலும் மண். அவர் கொண்டு வந்திருந்த தண்ணியெல்லாம் தீர்ந்து போச்சு, வறண்டு போச்சு வாக்கே. என்னடா எங்கே பார்த்தாலும் தண்ணியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அங்கே ஒரு இடத்துல ஒரு அடிப்பம்பு இருக்கிறத பார்த்தாரு. அடிப்பம்பு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடிப்பம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாலடைஞ்சு இருந்துச்சு, துருப்பிடிச்சு போய் இருந்துச்சு. அது பக்கத்தில் ஒரு பாட்டில் இருந்துச்சு. பாட்டில் நிறையா தண்ணி இருந்துச்சு. அது பாட்டில் நிறையா தண்ணி. பக்கத்தில் எழுதிருந்துச்சு, இந்த தண்ணீரை முதலாவது குடிக்காதீர்கள். இந்த தண்ணியை தூக்கி என்ன பண்ணுங்க, அதை ஊற்றி அந்த பம்பு பண்ணாதான், பம்பு பண்ணுங்க, தண்ணி நிறையா வரும். இது பார்த்தாரு. அப்புறம் 3வது என்ன பண்ணுச்சு, இந்த தண்ணி முதல்ல டோன்ட் ட்ரிங்க் திஸ் வாட்டர் ஃபர்ஸ்ட். என்ன பண்ணும், உள்ளே ஊற்றி அதை அடிக்கணும், தண்ணி வரும். அப்புறம் குடிச்சிட்டு திரும்பி அது பாட்டிலில் நிரப்பி வச்சிடணும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ரீஃபில் திஸ் பாட்டில் அப்படின்னு. பார்த்தா ரொம்ப தாகம், ரொம்ப தாகம். பம்பை பார்த்தா எப்படி இருக்குது, பாலடைஞ்சு இருக்குது, திருப்பிடிச்சு இருக்குது. இது பார்க்குறாரு, ஐயோ அந்த தண்ணியை தூக்கி அதில் ஊற்றினா இருக்குது தொண்டையோ. என்னத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. என்னது, நம்ம தண்ணியை பாட்டிலில் குடிக்கிறதா இல்லாட ஊற்றி பம்பு அடிக்கிறதா அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. பயங்கர தாகம், பயங்கர தாகம். அப்போது சரி, அப்போ கடைசியில் தீர்மானம் என்ன ஊற்றி அடிச்சிடலாம் அப்படின்னு. கொஞ்சமாக ஊற்றுறாரு, அடிக்கிறார், வரமாட்டேங்குது. அவ்வளோ பாட்டில் இருக்கிற எல்லா தண்ணியும் போட்டு முயற்சி போட்டால் கபக்குன்னு தண்ணி வந்துருச்சு. ஹல்லேலூயா. நல்லா அடித்து ஒரு பாட்டில் இல்லை, 2 பாட்டில் இல்லை, 3 பாட்டில் இந்த தண்ணியை குடிச்சிட்டு
அவர் கொண்டு வந்த பாட்டிலின் தண்ணியை நிரப்பிட்டு அவர் என்ன மூணு எழுதி போட்டுருந்துச்சு, என்ன எழுதி போட்டுருந்துச்சு? இந்த தண்ணி பாட்டில் இருக்கிற தண்ணீரை குடிக்காதுங்க, இந்த தண்ணீரை ஊற்றி பம்பை அடிங்க, குடிச்சுக்கிட்டு திரும்ப பிடிச்சி வைங்க எழுதி போட்டுருந்துச்சு. இவர் எல்லாம் குடிச்சிட்டு பாட்டிலை நிரப்பிட்டு பக்கத்தில் இன்னொரு நோட்டு எழுதி வச்சுட்டு போனாராம். இட் ஒர்க்ட் ஃபார் மீ, இட் வில் ஒர்க் ஃபார் யூ ஆல்சோ. இது எனக்கு வேலை செஞ்சிச்சு, உனக்கும் வேலை செய்யும் அப்படின்னு. இது எனக்கு வேலை செஞ்சிச்சு, அது உனக்கு வேலை செய்யும். ஏன்னா பின்னாடி வரவேன் திரும்ப என்ன பண்ணாது, தண்ணியை குடிச்சிடக்கூடாது. அப்புறம் தண்ணியை குடிச்சு இல்லாட்டா அது பம்ப் அடித்தா அடிக்க வராது தண்ணி. பாருங்க, எனக்கு வேலை செய்தது உங்களுக்கும். இன்னைக்கு பவுல் உங்களை பார்த்து சொல்கிறாரு, தானியேல் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபமும் விண்ணப்பமும் எனக்கு வேலை செஞ்சிச்சு, உங்களுக்கு வேலை செய்யும். ஹல்லேலூயா. எனக்கு வேலை, இட் ஒர்க்ட் ஃபார் மீ, இட் ஒர்க்ட் ஃபார் மீ அண்ட் இட் வில் ஒர்க் ஃபார் யூ ஆல்சோ. உங்களுக்கும் அது வேலை செய்யும், உங்களுக்கும் அது கிரியை செய்யும். ஹல்லேலூயா. என்ன செய்யும்? உங்களுக்கு தேவ சமாதானத்தை கொண்டு வரும். ஆகவே நீங்கள் என்ன செய்யாதீர்கள், ஒன்றுக்கு கவலைப்படாதீர்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வையுங்கள். இந்த கவலை சம்பந்தப்பட்ட இன்னும் 2 வசனம் பைபிளில் முக்கியமான வசனங்கள் இருக்கிறது. அதை எழுதி வச்சுக் கொள்ளுங்கள், வீட்டில் போய் வாசித்து பாருங்க. பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் 55:22, புதிய ஏற்பாட்டில் 1 பேதுரு 5:7, இந்த 2 வசனத்திலையும் பார்க்கிறோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம், நீங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், இங்கேயும் போட்டிருக்கு, உங்கள் கவலைகள் எல்லாம். ஹல்லேலூயா. கவலைகளை கொஞ்சம் வச்சுக்கிங்க, 1ஆம் தேதி கொஞ்சம் இறக்கி வைங்க, 2ஆம் தேதி கொஞ்சம், அப்படி இல்லை, எல்லாத்தையும் இறக்கி வைங்க. ஹல்லேலூயா. காஸ்ட் ஆல் யுவர் ஆங்ஸைட்டி, நாட் சம் ஆஃப் யுவர் ஆங்ஸைட்டிஸ். கொஞ்சம் இல்லை, காஸ்ட் ஆல் யுவர் ஆங்ஸைட்டிஸ். அது கஷ்டம்தான், இந்த வசனத்தில் கீழ்ப்படி, ஆனால் அதை அனுபவிச்சா நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. வருது, மனசுக்குள்ளே வருது, இருதயத்தில் வந்து நிற்குது. ஆனால் அந்த தேவ சமாதானம் வந்துருச்சுன்னா அது ஸ்டாப் பண்ணிடும், உள்ளே வராதபடி, பயம் வராதபடிக்கு. ஹல்லேலூயா. அவிசுவாசம் வராதபடிக்கு, சந்தேகம் வராதபடிக்கு, நான் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சந்தேகப்படுகிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நுழைந்து விடாதபடிக்கு அந்த பீஸ் துப்பாக்கி வச்சுட்டு நிற்க, ஏய் வந்துடாத, சந்தேகம் பயம் வந்துடாத உள்ள. என் மகன் இப்போ தான் கவலையெல்லாம் இறக்கி வச்சிருக்கிறான், திரும்பி உள்ள வந்துடாத அப்படின்னு என்ன செய்யும், அது நம்ம பாதுகாக்க. இட் வில் காட் அவர் ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ். இந்த மைண்டில் எண்ணங்கள் வருகிறது, தவறான சிந்தைகள், கற்பனைகள் வருகிறது, தேவையில்லாத காரியங்களை யோசிக்கிறோம், இந்த இருதயத்தில் உணர்ச்சிகள் வருகிறது, அது எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தும் இந்த சமாதானம். ஹல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்கிறாரு. சிறைச்சாலையில், ரோமஸ் சிறைச்சாலையில் அவர் இருக்கிறார். தன்னுடைய சொந்த ஊர்லேருந்து பல மைல்களுக்கு அங்கே இருக்கிறார், தனிமையில் இருக்கிறார். ஆனாலும் அவருக்குள்ள ஒரு நிம்மதி, கர்த்தருடைய சமாதானம் என்னை பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. சபை மக்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அங்கே 2 கட்டளை இருக்குது. ஒன்று, கவலைப்படாதுங்க, தெரியப்படுத்துங்கள். எப்படி 3 காரியத்தை சொல்லி, ஜெபத்தினாலே ஸ்தோத்திரத்தினாலே தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் சமாதானம். ஹல்லேலூயா.